2 நாட்களுக்கு முதல் கரையொதுங்கிய மியன்மார் நாட்டு படகு இவர்களுக்கு தற்சமயம் இலங்கையிலே ஏற்பட்டிருக்கின்ற நிலை என்ன? அந்த படகிலே வந்த மியன்மார் நாட்டு மக்கள் கூறியது என்ன? எத்தனை நாட்கள் பயணம் செய்து இலங்கைக்கு இவர்கள் வந்தார்கள்? படகில வந்தது 103 பேர் மட்டுமில்லை, மொத்தம் எத்தனை பேர் வந்திருக்கின்றார்கள் என்று சொல்லி தற்சமயம் தகவல் வெளியாகி இருக்கிறது. சில பேருக்கு இலங்கை நீதிமன்றத்தால முக்கியமான தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக பலதரப்பட்ட தகவல்களை இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம். யூடியூப் சேனலை முதன்முறையா பாக்குறீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த காணொளியை பாருங்க. வாங்க காணொளிக்குள்ள போகலாம். 2 தினங்களுக்கு முதல், அதாவது 19/12/2024 முள்ளிவாய்க்கால் பிரதேசம், இலங்கை முல்லைத்தீவு மாவட்டம் முள்ளிவாய்க்கால் என்கின்ற ஒரு பிரதேசம் இருக்கிறது. இந்த பிரதேசத்துல மியன்மார் நாட்டிலிருந்து வந்த ஒரு படகு தத்தளித்த வண்ணம் முள்ளிவாய்க்கால் கடற்கரையிலே 103 பேருடன் கரையொதுங்குகின்றது. முள்ளிவாய்க்கால் மக்கள் உதவி செய்கின்றார்கள், இராணுவம் வருகிறது, போலீஸ் வருகிறது, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வருகின்றார்கள், பலதரப்பட்ட சமூக அமைப்புகள் வருகின்றார்கள். அதன் பிறகு குறிப்பிட்ட அந்த 103 பேரும் குறித்த படகும் இராணுவத்தினுடைய வேறொரு படகில கட்டி இழுக்கப்பட்டு திருவோணமலைக்கு கொண்டு செல்லப்படுகிறது. இது நடக்கின்றது 12ஆம் மாதம் 19ஆம் தேதி 2024 அதன் பிறகு இன்றைய தினம் 21ஆம் தேதி 12ஆம் மாதம் 2024 இது தொடர்பாக முதலே ஒரு காணொலியை நான் வெளியிட்டிருந்தேன். அந்த காணொலி முடிவிலேயே கூறியிருந்தேன், மொத்தம் இந்த படகில் வந்தது 103 பேர் கிடையாது, எனக்கு சந்தேகம் இருக்கிறது என்று சொல்லி. இவர்கள் எங்கே இருந்து வருகின்றார்கள், ஏன் இலங்கைக்கு வந்தார்கள், கடல் சீற்றத்தின் காரணமாக இலங்கைக்கு வந்தார்களா அல்லது வேறு காரணிகள் இருக்குதான்னு சொல்லி பலதரப்பட்ட விடயங்களை என்னுடைய முதல் காணொளியில் நான் முடித்திருந்தேன். அந்த கேள்விகளுக்கு இந்த காணொளியில் பதில் சொல்ல போகின்றேன். முதலில படகில இருந்த அனைவரும் பாதுகாப்பாக அந்த துறைமுகத்துக்கு கொண்டு செல்லப்படுகின்றனர். அதன் பிறகு படகில் வந்தது எத்தனை பேர் என்று சொல்லி கணக்கெடுக்கப்படுகிறது. முதல் கட்டமாக செய்தி 19ஆம் தேதி வெளியிலே வந்தது 113 பேர் என்று சொல்லி. அதன் பிறகு தற்சமயம் வெளிவந்திருக்கின்ற ஒரு தகவல் 115 பேர். இதுக்கு பிறகு ஒரு திடுக்கிடும் தகவல் இருக்கிறது, காணொளி தொடர்ச்சியா பாருங்க. பிறகு அவர்கள் இறக்கப்பட்டு முதல் கட்ட வேலையாக அவர்களுக்கு மருத்துவ பரிசோதனைகள், அதாவது இரத்த மாதிரிகளை எடுக்கின்றார்கள். இந்த படகில வந்தவர்கள கர்ப்பிணி தாய் ஒருவர் வந்திருக்கின்றார். 37 ஆண்கள், 27 பெண்கள், 49 சிறுவர்கள் உட்பட 115 பேர் மொத்தம் அந்த படகிலே பயணம் செய்திருக்கின்றார்கள். எத்தனை நாட்கள் இவர்கள் பயணம் செய்து வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்க போகின்றோம். இவர்கள் இலங்கைக்குத்தான் வந்தார்களா? ஆம், இலங்கை நாட்டிற்குத்தான் இவர்கள் வந்திருக்கின்றார்கள். காரணம் என்னென்று சொன்னால், அந்த நாட்டில் தங்களால் வாழ முடியாமல் இருக்கின்றது என்று சொல்லி இலங்கைக்குத்தான் தாங்கள் வந்ததாக முதல் கட்ட தகவலை அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த படகிலே வந்த மக்கள் கூறிய முக்கியமான தகவல் என்னென்று சொன்னால், தாங்கள் மியன்மார் நாட்டில் உள்ள ஐநா பராமரித்து வந்த முகாம்களில் 12 வருடங்களுக்கு மேலாக தாங்கள் வசித்து வந்ததாகவும், கடந்த 18 மாதங்களுக்கு முன்னர் நாட்டிலிருந்து தாங்கள் வெளியேறியதாகவும், இதனால் வாழ முடியாத சூழ்நிலை தங்களுடைய மியன்மார் நாட்டில் இருந்ததாகவும், இதன் காரணமாகவே தாங்கள் இலங்கைக்கு வந்ததாக கூறியிருக்கின்றனர். பிறகும் அவர்களுக்கு விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது. அதிலே வேறு பல தகவல்கள் கிடைக்கிறது. மேலும் அந்த மக்கள் என்ன கூறுகின்றார்கள் என்று சொன்னால், தாங்கள் இலங்கைக்கு வரும் நோக்கில் 3 படகுகளில் ஆரம்பத்தில் வெளிக்கிட்டார்களா. 120 பேர் ஆரம்பத்திலே வெளிக்கிட்டு இருக்கிறாங்க. இலங்கைக்கு வருகின்ற நோக்கில் 3 படகுகளில், அந்த 3 படகு கடலிலே 2 படகுகள் பழுதாக, மிகுதி இருந்த அனைவரும் அந்த ஒரு படகிலே வருகின்றார்கள். அந்த வந்த ஒரு படகுதான் இப்ப வந்திருக்கிற அந்த படகு. மொத்தம் 3 படகு, 2 படகு கடல்ல பழுதாகிட்டது. அந்த ஒரு படகு தான் தற்சமயத்துல 115 பேராக வந்திருக்கின்றார்கள். இலங்கைக்கு வருவதற்கு மியன்மார் நாட்டு மக்கள் அந்த படகுல வருவதற்கு அந்த ஏஜென்சி என்று சொல்வார்களே, அவர்களிடம் கொடுத்த அந்த பணத்தொகை எவ்வளவு என்று சொன்னால், ஒவ்வொருவரும் 8 லட்சம் படி கொடுத்திருக்கிறாங்க. பாருங்க மக்களே, 8 லட்சம் கொடுத்து இலங்கைக்கு அவங்க வந்திருக்கிறாங்க. 8 லட்சம் கொடுத்து தான் இந்த படகை கொள்ளளவு செய்துதான் அவர்கள் வந்திருக்கிறாங்க. இவர்கள் எப்போது மியன்மார் நாட்டிலிருந்து இலங்கைக்கு அந்த படகிலே புறப்படுகிறார்கள் அப்படி என்று சொன்னால் 4ஆம் தேதி, அதாவது 12ஆம் மாதம் 4ஆம் தேதி வருகின்றார்கள். 19ஆம் தேதி முள்ளிவாய்க்காலை அண்மித்த அந்த மேற்கு கடற்கரை பகுதி என்று சொல்வார். முள்ளிவாய்க்காலில் இருக்கின்ற அந்த மேற்கு கடற்கரை பகுதியில அடையாளப்படுத்தப்பட்டு தான் இப்ப தற்சமயம் திருகோணமலையிலே தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். பாத்தீங்களா மக்களே, இலங்கைக்கு வருவதற்கு 8 லட்சம் செலவழித்து அவர்கள் இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. முக்கியமான ஒரு தகவல் என்னென்று சொன்னால், ஆம், 120 பேர் 3 படகுகளில் வலிக்கிட்டு, அதன் பிறகு கடலிலே படகுகள் பழுதாகி, பிறகு அந்த படகுகள், அதாவது ஒரு படகிலே அந்த 120 பேரும் மாற்றப்பட்டு
கடலிலே இடைநடுவிலே 5 பேர் மரணிக்கின்றார்கள். 5 பேர் இறந்துட்டாங்க. இறந்த 5 பேரையும் கடலிலே வீசி விட்டார்கள். பாருங்க மக்களே, கவலையான ஒரு விடயம். இந்த தகவலை போலீசாருக்கு குறித்த மியான்மர் நாட்டு மக்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இறந்தவர்கள் யார் என்று சொல்லி பார்த்தால் 2 ஆண்கள், 2 பெண்கள், ஒரு சிறுவன் உட்பட இறந்திருக்கிறார் இந்த படகில. பாருங்க, ஏற்கனவே நாங்கள் புகைப்படங்களிலே பார்த்தோம், சிறுவர்கள், குழந்தைகள் என பல பேர் இருந்திருந்தார்கள். இப்பொழுது 120 பேரில் வந்த 5 பேர் இறந்து அவர்களை கடலிலே தூக்கி வீசிவிட்டு மீண்டும் பயணத்தை தொடங்கி தற்சமயம் இலங்கைக்கு வந்திருக்கின்றார்கள். படகிலே வந்த 5 பேரும் பசியால தான் உயிரிழந்திருக்கிறதாக அந்த மக்கள் கூறியிருக்கின்றாங்க, அந்த மியான்மர் நாட்டு மக்கள் கூறியிருக்கின்றாங்க. பாருங்க, இவ்வளவு ஒரு துன்பகரமான ஒரு விடயம் என்று சொல்லி. ஒரு சிறுமி மட்டும் தப்பி இருக்கிறார். காரணம், அந்த தப்பிய சிறுமி வந்து அந்த இறந்தவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒரு சிறுமி. அந்த சிறுமி மட்டும்தான் தப்பி தம்மோடு இருப்பதாக அந்த மியான்மர் நாட்டு மக்கள் கூறியிருக்கின்றார்கள். அடுத்த கட்டத்துக்கு வருவோம். நீதிமன்றத்திலே இவர்களுக்கு வழங்கப்பட்ட முக்கியமான 2 தீர்ப்புகளை நாங்கள் பார்க்க போகின்றோம். திருகோணமலை துறைமுகத்திற்கு வந்ததுக்கு பிறகு, இரத்த மாதிரிகள் எடுத்ததுக்கு பிறகு, பரிசோதனைகள், அதாவது சுகாதார பரிசோதனைகளை மேற்கொண்டதற்கு பிறகு அவர்கள் நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லப்படுகின்றார்கள். இதற்கு பிறகு அவர்களுக்கு எல்லாம் உரிய முறைப்படி அங்குள்ள அரச நிறுவனங்கள், அரச சார்பற்ற நிறுவனங்கள் எல்லாம் உதவிகள் எல்லாம் செய்தது. அதற்கு பிறகுதான் அவர்கள் திருகோணமலை நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்லப்படுகின்றார்கள். அங்கே நீதவான் கூறியது என்ன? திருகோணமலை நீதிமன்றத்திலே நடந்தது என்ன என்று பார்த்தால், நீதிமன்ற நீதவான் முதற்கட்டமாக அந்த உத்தியோகத்தர் என்று சொல்ற படகிலே இருக்கின்ற அந்த முக்கியமான உத்தியோகத்தர்கள், படகை வந்து செலுத்தி வருகின்றவர்கள், உதவியாளர்கள் எல்லோருமா சேர்த்து ஒரு 12 பேருக்கு வந்து விளக்கமறியலில் அவர்களை வைக்குமாறு உத்தரவிட்டிருக்கின்றார். ஏனையோரை வந்து இலங்கையிலே இருக்கின்ற மிரிகானா தடுப்பு முகாமுக்கு அவர்களை கொண்டு செல்லுமாறும் உத்தரவிட்டிருக்கின்றார். எனவே முதற்கட்டமாக 12 பேருக்கு வந்து தடுப்பு காவலில் வந்து வைக்க போறாங்க. அவர்களுக்கு இனிய விசாரணைகள் வந்து இடம்பெற போகிறது. அதற்கு பிறகு மிகுதி பேர் வந்து அவர்கள் அந்த தடுப்பு முகாமிலே வந்து இருக்க போகின்றார்கள். எனவே மக்களே, நான் ஏற்கனவே முதல் காணலிலே கூறியிருந்தேன், இலங்கையில் இருக்கிற குடியுரிமை சட்டத்தின்படி வெளிநாட்டிலிருந்து வருகின்ற இவருக்கும் இலங்கையிலே வந்து குடியுரிமை என்பது இல்லை. இதற்குரிய சட்டமும் வந்து இயற்றப்படையில. எனவே இவர்கள் என்னுடைய யூகத்தின்படி மீண்டும் இவர்கள் மியான்மர் நாட்டுக்கு அழைத்து செல்லப்படலாம், அல்லது ஐநா தலையிட்டு இவர்களை மேலதிகமாக ஐரோப்பிய நாடுகளுக்கு அனுப்பி வைக்கலாம். எனவே இதில் ஐநா தலையிட்டுத்தான் பல முடிவுகளை இலங்கை அரசாங்கத்துடன் இணைந்து பேசி முடிவுகளை எடுக்க வேண்டும். பார்க்கலாம், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான இந்த அரசாங்கம் இதற்கு என்ன முடிவை வழங்கப் போகின்றது என்று சொல்லி நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம். எனவே மக்களே, ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு கடற்பயணம், அந்த கடற்பயணத்தில் 8 லட்சம் செலவழித்து மக்கள் இப்படி வந்து இன்றைக்கு நீதிமன்றத்திலே 12 பேர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஏனையவர்கள் முகாமுக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கின்றார்கள். எனவே இவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு வரணும் என்று சொல்லி நானும் இறைவனை வேண்டிக் கொண்டு हम लोग यहाँ पर आए हैं कि हम लोग को बहुत जला पूरा कर रहा है कि बर्मा में और अरकान और बर्मा मिलकर हम लोग वहाँ पर वाह हुआ था, यानी कि झगड़ा हो रहा है। तो वो लोग बम भी फायर कर रहा है और जो गन है गन भी फायर कर रहे हैं। उसमें हम पब्लिक बहुत बर्बाद हो रहे हैं, तो उसमें हम लोग बर्दाश्त नहीं कर पा रहे हैं। लोग मरते जा रहे हैं। हम लोग बर्दाश्त नहीं कर पाकर हम लोग खुद जगह ज़मीन बेच के एक बूथ खरीदा है। उसके बाद हम लोग मीटिंग करके हम लोग मेहमा से बाहर निकल के आ गए हैं, क्योंकि हम लोग वहाँ रहने से डर रहे हैं कि हम लोग को मार रहा है, एक के बाद मर जा रहा है। इसलिए இந்த காணொலியை முடிக்கின்றேன். அடுத்த காணொலியுடன் உங்களை நான் சந்திக்கும் வரை என்று உங்களை மனதில் நன்றி உறவுகளே.